வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 2 விஷயம் சொல்கிறதுக்காக தான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை துணி துவைக்கிற வேலை போயிட்டுருக்குது. இதில் பார்த்தோன்னா, இப்போ இந்த சோப்பு நம்ம பயன்படுத்துகிறப்ப அந்த சோப்பு வந்து தண்ணியில் போட்டு கொலான்னு ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். இன்னொன்று, நம்ம சோப்பு போடுறோம் துணியில் வந்துட்டு ஒரு ஸ்மூத்தாக வந்து நம்மளால் சோப்பு போட முடியாது. அங்கங்கே திப்பி திப்பியாக ஆகும். அதுக்காக என்ன பண்ணலான்ட்டா, இந்த மாதிரி ஒரு கவர் விற்கிறாங்க. நரம்புலே பண்ணது ஒரு 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கவருக்குள்ளே இந்த சோப்பை இப்போ நாங்கள் போட்டுருவோம். இப்படி போடுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தேய்க்கிறப்போ வந்து ஒரு ஈவனாக நம்மளால் தேய்க்க முடியும். பாருங்கள், அது எங்கேயுமே சோப்பு பட்ட மாதிரியே இருக்காது. அந்த நுரம் மட்டும்தான் போடும். அது போக பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு இதே கவரை வந்துட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு லைட்டாக அலசிட்டு அதுக்கு இந்த மாதிரி மரத்தில் நாங்கள் வாட்டு தொங்க விட்டுருவோம். தொங்க விட்டோன்னா அது வாட்டு வெயில் படுறப்ப காஞ்சிரும். நமக்கு இந்த சோப்பு போட்டதுக்கப்புறம் இந்த சோப்பு அப்படியே வச்சுட்டு வந்துச்சிங்கன்னா அது கொலான்னு அந்த இது ஆயிரும். பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் வராதுங்க. அதனால் இந்த மாதிரி கவர் ஒரு 10 ரூபா அது மாதிரி தான் இருக்கும். வாங்கி பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல யூசேஜாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம வந்து வாஷிங் மிஷின் எவ்வளோ காஸ்ட்லியாக விலைக்கு வாங்கினாலும் சரி, அவங்க சொல்லுவாங்க ஃபுல்லாக வந்துட்டு நல்லா துவைச்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தோன்னா நமக்கே தெரியும், இந்த காலர் இருக்க ஏரியா, இந்த மாதிரி காலர் இருக்க ஏரியா, இந்த மாதிரி இந்த சட்டை கை இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு அப்படியே திப்பியாக படிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போகாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த காலர் ஏரியாலாம் வந்துட்டு ஒரு தடவை நல்லா ப்ரெஷ் பண்ணிடுங்க. இந்த இதை ப்ரெஷ் பண்ணிடுங்க. இந்த கை இருக்க ஏரியாலாம் ப்ரெஷ் பண்ணிடுங்க. எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்கு, இந்த மாதிரி அக்குள் இருக்க இடத்துல இருந்து அழுக்கு இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரிலாம் ப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் நல்லா வாஷிங் மிஷினில் போட்டு எடுங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலையும் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுபோக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.